ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மூனை கண்பலா. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான படம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். விஜய் ஆண்டனி லீடரோட எடுத்து நடிச்சிருக்கிற படம் தான் வந்து மார்கன். இது வந்து லியோ ஜான் பால் அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தா முழுக்க முழுக்க வந்து ஒரு கிரைம் த்ரில்லரான படம். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிற விஜய் ஆண்டனிக்கு ஒரு பாய்சனஸ் ஊசி குத்தி ஒரு சைடு எஃபெக்ட் ஆகி உடம்பே ஃபுல்லாக கருத்து போயிருக்கு. அதே மாதிரி வந்து விஷயம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு இடத்துல வந்து ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ணி அந்த பொண்ணுக்கு இதே மாதிரி ஒரு உடம்பு ஃபுல்லாக கருங்கின நிலையில் இருக்கு. அதனால அவருக்கு நடந்த விஷயமும் இந்த சென்னையில் நடந்த விஷயமும் வந்து ஒன்னா இருக்குன்னு ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு அவர் சென்னைக்கு வராரு. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அவர் சந்திக்கின்ற புது விஷயங்கள்லாம் என்ன, அவர் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் போது இன்னொரு லீடா இருக்கிற அஜய் தீஷனை வந்து அவர் மேல ஒரு சந்தேகம் ஏற்பட்டு, அந்த சந்தேகம் வந்து இந்த தொடர் கொலைக்கு அந்த தீஷனே வந்து உதவிகரமா எப்படி இருக்கிறாரு, இந்த கிரைம் த்ரில்லர் எதனால நடக்குது, இந்த கொலைக்கான என்னென்ன காரணங்கள், அது எப்படி விஜய் ஆண்டனி வந்து கண்டுபிடிக்கிறான்னு தான் படத்தோட கதை. உண்மையில வந்து பாத்தீங்கன்னா, ரீசெண்டா விஜய் சேதுபதி நடிச்ச மகாராஜா படம் எப்படி வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு என்கேஜா இருக்குதோ, பட் இதுல வந்து என்கேஜா இல்லைன்னா கூட நம்ம அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலனாலும் படம் வந்து ஒரு ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு ஒரு திருப்திகரமான படம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா வந்து எந்த படம் வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு சவால் விடுற படம், அத்தனை படமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லான படமா தான் இருக்கு. மார்க்கன் தேட்டரை போய் பாருங்க, எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க.